நவகிரகங்கள் எந்தெந்த நிலையில இருக்குது, அது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கறதுன்றத நாம ஒவ்வொரு மாதமும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில ஜூலை மாதத்துக்கு எந்த ராசிக்கு என்ன பலன்கள் என்பதை பார்க்கலாம் வாங்க. மீன ராசியினருக்கு இந்த ஜூலை மாத ராசி பலன் ரொம்ப யோகத்தை கொடுக்க போகுதுன்னு தாங்க சொல்லணும். எஸ், உங்க ராசி அதிபதி குரு உங்களுக்கு 5ஆம் இடத்துல குரு உச்சம் அடைகிறாரு. அங்கிருந்து உங்க ராசியை பார்வையிடுறது. அப்போ உங்களுக்கு 7 சனி நடந்தாலுமே சரி, ஜென்மத்துல சனி இருந்தாலுமே சரி, உங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குதுதான். சனியோட அந்த ஒர்க் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாமே குறைக்குது. அதாவது உங்களுக்கு ஒரு தடங்களை ஏற்படுத்தி உங்களுக்கு ஒரு மந்தத்தன்மையை உண்டாக்கி உங்களை சோம்பேறித்தனமா வச்சுட்டு இருந்தது பாத்தீங்களா, அது எல்லாமே சரி பண்ணுது. அது எல்லாமே நிவர்த்தி ஆகுதுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சுக்கிரன்றது யோக கிரகம் கிடையாது. அந்த சுக்கிரன் கேதுவோட இணைவு பெற்று மறைவு ஸ்தானத்துல இருக்கு. இது எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கும், ஏதாவது தப்பு பண்ணிருப்போம், ஏதாவது தவறு நடந்திருக்கும். அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய காலகட்டமா இருக்கும். அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். இந்த வாய்ப்புகள் மூலமா உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கதான் போகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு 12ஆம் இடத்துல ராகு இருக்கு. சோ நிறைய டிராவல் பண்றது, இல்ல இடம் மாற்றத்துக்கான அமைப்புன்றது ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, உங்களுடைய யோகாதிபதி செவ்வாய் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாருன்னும் போது இதுதாங்க உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்குது. அதாவது என்னன்னா, உங்களுடைய நெய்பர்ஸ் கிட்ட இருந்து நல்ல சப்போர்ட் கிடைக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, உங்களுடைய சிப்லிங்ஸ், உங்களுடைய இளைய சகோதரர் சகோதரிகள் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல துணை, நல்ல அந்யோன்யம் கிடைக்குது. அவங்க மூலமா உங்களுக்கு நல்ல புரிதல்கள் உண்டாகுது. புது வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்குது. வேலை தொழில் எல்லாம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அதாவது எனக்கு இந்த வேலை செட் ஆகலப்பா, இத்தனை நாள் எனக்கு இந்த வேலை எனக்கு செட் ஆகாம நான் இதுல கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், இப்ப நான் புது வேலை ட்ரை பண்ணலாம்னா, எஸ், அதுக்கும் ரொம்பவே நல்ல யோகமா இருக்குது. அதுவும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் ஜூலை 15ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி குருவோட 5ஆம் இடத்துல இணைவு பெறாரு. குருவே தான் உங்களுக்கு 10க்கு அதிபதியும் கூட. அதனால பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வேலை தொழில்ல பாத்தீங்கன்னா, நீங்க எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள், நீங்க எந்த மாதிரியான வேலை கிடைக்கணும், நீங்க எந்த ப்ரொமோஷனுக்காக எத்தனை நாள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ, எந்த பதவி உயர்வு, எந்த ஹைக்குக்காக இத்தனை நாள் நீங்க ஒரு வேலையில இந்த முன்னேற்றம் கிடைக்காதுன்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்னா, எஸ், ஜூலை 15க்கு அப்புறம் அது நல்லாவே செட் ஆகுங்க. அதே மாதிரி தொழில் பண்றவங்களுக்கும் சரி, இந்த காலகட்டம் ரொம்பவே யோகமா இருக்குது. உங்களுக்கு கவர்மெண்ட் மூலமா கிடைக்க வேண்டிய சப்போர்ட்டும் கிடைக்குது. உங்களுக்கு மத்தவங்களுடைய உறுதுணையான செயல்பாடு மூலமா உங்களுடைய தொழில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது. அதனால உங்களுக்கு வேலை தொழில் ப்ரொஃபஷன் வைஸ் உங்களுடைய ரெக்கக்னேஷன் ரெப்யூட்டேஷன் நல்லாவே அதிகரிக்குன்னு தான் சொல்லணும். அடுத்ததான் குரு பார்வை உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு, குரு பலன் ரொம்பவே நல்லா இருக்குன்றதுனால சரி, மேரேஜுக்கான அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்கு. மேரேஜ் நீங்க பாக்குறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு செட் ஆகும். இதுல லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னும் போது, இந்த 7 சனி காலத்துல அந்த ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை இல்லாம இருக்குன்னாலே அப்ப அதை தாராளமா நீங்க மேரேஜுக்கு கொண்டு போகலாம். சோ இப்ப குரு பார்வை ரொம்பவே நல்லா இருக்குன்றனால நீங்க வீட்டுல சொல்லுங்க, கண்டிப்பா உங்களுக்கு செட் ஆகும், சக்சஸ் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாருன்னும் போது பாத்தீங்கன்னா, முயற்சிகள் எல்லாமே துணிச்சலா செயல்படுவீங்க. அந்த செயல் எல்லாமே உங்களுக்கு நல்ல யோகத்தையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு 10ஆம் இடத்துல செவ்வாயோட பார்வையும் பதியுது. அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி, நீங்க துணிச்சலா எடுக்கக்கூடிய ஒரு முடிவு உங்களுடைய வேலையிலையும் தொழிலையும் பாத்தீங்கன்னா நல்ல அந்தஸ்தையும் நல்ல உயர்வையும் பெற்று தருது. நல்ல அதிகார பலத்தை கூட்டுதுன்னு தான் சொல்லணும். சோ செவ்வாயோட பலம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, சூரியன் புதன் இணைவுன்றது உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கு. சோ மீன ராசினர் ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னா இருக்கீங்கன்னா இவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதாவது படிப்புல இருக்க மந்த தன்மை எல்லாமே குறைஞ்சது, படிப்புல இன்ட்ரெஸ்ட் அதிகமா ஏற்படுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, நீங்க எடுக்கக்கூடிய கோர்ஸ் அது எல்லாமே நீங்க ஃபியூச்சரை நோக்கி நீங்க பிளான் பண்ணுவீங்க, ஃபியூச்சரை நோக்கி டிசைட் பண்ணுவீங்க. உங்களோட டேலண்ட் நல்லா இம்ப்ரூவைஸ் ஆகுது. நீங்க எடுக்கக்கூடிய கோர்ஸ் மூலமா நீங்க பிரபலம் ஆகுறீங்க. நீங்க எடுக்கக்கூடிய கோர்ஸ் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் கூடி வருதுன்னு தான் சொல்லும். பரவாயில்லையப்பா, இந்த கோர்ஸ் எடுத்திருக்கான், நல்லா படிச்சிருக்கான் போல இருக்கு பிள்ளைக்கு நல்ல நாலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா யாராவது ஒருத்தராவது பாராட்ட தான் செய்வாங்க. உங்களோட டேலண்ட், உங்களோட நாலேஜ், உங்களோட கெப்பாசிட்டி எல்லாமே வெளிப்படக்கூடிய காலகட்டமா தான்
இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருக்குது. மேரேஜுக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் அதுவும் உங்களுக்கு கூடி வர அமைப்பாவும் இருக்குது. உங்களுக்கு 5ஆம் இடத்துல குரு பலம் பெற்று இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா குழந்தைங்க காத்துட்டு இருக்கவங்களுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்க இந்த காலகட்டத்துல குலதெய்வ வழிபாடு கண்டிப்பா பண்ணிடுங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். தடங்கல்கள் நிவர்த்தி ஆகி உங்களுக்கு அந்த அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருங்க. ஆக மொத்தத்துல மீன ராசினருக்கு பாத்தீங்கன்னா 7.5 சனி நடந்தாலுமே நல்ல யோகம் தரக்கூடியதாகவும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய காலகட்டமாகவும் தான் இந்த ஜூலை மாதம் இருக்கு. புது வாய்ப்புகள் தாராளமா நீங்க முயற்சிகள் எடுக்கலாம். கண்டிப்பா உங்க முயற்சிகள் சக்சஸ் ஆகும். அதுவும் வேலை தொழில்ல நீங்க முக்கியமா அந்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பா அது சக்சஸ் ஆகுங்க. ஆல் தி பெஸ்ட்.